அனைவருக்கும் வணக்கம். என்னதான் ஆச்சு டிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு டிஆர்பியோட வேகம் வந்து இன்றைக்கி அசுர வளர்ச்சியில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக டிஆர்பியானது கிட்டத்தட்ட முடக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டதுங்க. அது எந்த ஒரு அறிவிப்பும் யூஜி டிஆர்பிக்கு அப்புறம் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெருசாக அவங்களோட செயல்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தான் ஆல்ரெடி இப்போது லா காலேஜில் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாத டிஎன் செட் எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. அதையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நோடல் ஆஃபீஸர் தான் இவங்க நியமிச்சிருந்தாங்க. அதனால் அதுக்கான அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு அறிவிப்பு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. ஆனால் அவங்க ஆல்ரெடி இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருந்தாங்க. எக்ஸாம் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அதை டிஆர்பி மூலமாக நடத்த கொடுக்குன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை சரி அந்த இதில் அப்பயே தெரிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக இன்றைக்கி ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இதை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற 232 போஸ்டிங், இது வந்து உதவி பேராசிரியர்கள், உதவி நூலர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி, இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து ஏற்கனவே 2023 நவம்பரில் வெளியிட்டாங்க. இருந்தாலும் அந்த பின்னாடி பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ அதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிஆர்பிக்கு ஒப்படைச்சாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதில் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா சிபிடி பேஸ் பண்ணி தான் நடத்த போகிறாங்க. இதற்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் விடுறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கேண்டிடேட்க்கு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பழைய ஓல்டு மெத்தடில் தான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டு இருந்து பிரிண்டட்லாம். இப்போ எல்லாமே வெப்சைட் பண்ணதுனால நீங்கள் வெப்சைட் மட்டும் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த நியூஸை நிறையா பேர் கேட்குறது இது உண்மையாலுமே பொய்யான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிஜமாலுமே இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபீஷியலில் வரதுக்கு முன்னாடியே ஃபேக்கான நியூஸ் நிறையா வருது. அதனால் அவங்களுக்கு உண்மைத்தன்மை கேலி ஆகிறதுனால அது உண்மையான செய்திகள் வந்தாலுமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் ரெகுலராகவே இந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டே கண்டினியூவாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் வெப்சைட்டு ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் 7 நாளுக்கு முன்னாடி வந்து அதுக்கான ஹால் டிக்கெட் விடப்படுவதாகவும் அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதுக்கான மார்ச் எண்டில் நீங்கள் மார்ச் 31 இல்லை ஏப்ரல் 1 நீங்கள் அப்போ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு டேட்டா பற்றி போட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். அது அங்கே யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதை பொறுத்து தான். அதனால் நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராக நல்லா படிச்சுட்டு ரெடியாகுங்க. ஏப்ரல் 5-6 எக்ஸாம் வருது. கண்டிப்பாக ஒரு சில பேர் மனநிலையில் இருப்பாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைக்காத மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.